பெரிய ஒரு எக்ஸிபிஷன். The mechanism to measure the amount. பெராதை பல்கலைக்கழகம் engineering faculty. நான் தமிழ் செல்வன். இது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோ எதை பத்தி ஒரு எக்ஸ்ப்ளோரா இருக்க போன்னு சொன்னா, பெராதன யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இவங்க வந்து தங்களோட 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த எக்ஸிபிஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்க வந்திருக்கேன், வாங்க பாப்போம். ஸ்கூல் பப்ளிக்னு சொல்லி பெரிய கிரௌண்ட் ஒன்று வந்துச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்கு. எங்கே போனாலும் எக்ஸிபிஷன்டா டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்கும் பாருங்க. ஆக்சுவலாக டிக்கெட் ப்ரைஸ் 300 ரூபா எடுத்தானுங்க. சரி, நாம தான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டே டிக்கெட் எடுக்காமல் உள்ளே போவோம்னு சொல்லி யூனிவர்சிட்டி டிஷர்ட்லாம் போட்டுட்டு போனால் நம்மளை கணக்கிலே எடுக்கலையே வேணுங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். இனி 7வது கட்டம் என்னதான் செய்வோம்னு ஜோஜி திரிக்கக்குள்ள அப்போ தான் ஒரு ஐடியா ஒன்று பிறக்குது. நமக்கு தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தெரியுமே, அவன் எவனையாவது பிடிச்சி உள்ளே போகலாமான்ட்டு நான் ஜோஜி திரிக்கக்குள்ள ஐயோ கடவுள் தந்த வரம் ஒருத்தன் கண்ணில் வர்றான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் மச்சான்ட்டு நான் கையை தூக்க அவன் ஹாய் காட்டின விதம் இருக்கே பாருங்க, என்ன மரியாதையோட போய் டிக்கெட் எடுக்க வச்சிருச்சு. நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எப்படி வழியில கோட்டர் அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிக்கிறேன். இந்த சொல்லுவாங்களே, என்னதான் வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள பெரிய லெவலில் அழுவாங்கன்னு சொல்லி அந்த நிலைமை தான். சரி டிக்கெட் எடுத்துட்டு நீ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்க சும்மா பறக்க விடுறானுங்க. இன்ஜெக்ஸ் வெல்கமே வேற லெவலா. சட்டி சட்டி தமிழ் அடக்கி வாசிரா. வேற லெவலா இல்லை வேணாண்டு சொல்கிற லெவலான்னு நாங்கள் சொல்கிறோம். எக்ஸிபிஷனை கொண்டு காட்டுறா பார்ப்போம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு கவுண்டர், எடுத்தமா செக் பண்றதுக்கு ஒரு கவுண்டர். அஷோ இவனுங்க இம்சை தாங்க முடியலடா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நான் அப்படியே போயிட்டு இருக்கேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கேட்குது. பார்த்தா வந்த சனம் எல்லாம் ஓடுது. என்னடான்னு பார்த்தா ஏதோ மின்னல் வர வச்சு காட்ட போறாங்களாம். அதாவது செயற்கை முறையில் மின்னல் எப்படி உருவாகுது என்றதை செய்து காட்ட போறாங்களாம் என்று சொன்னோன்னே, இனி அதை எப்படின்னு பார்க்கறது நமக்கு ஆர்வம் தானே. எல்லா சேனமும் ஓடிட்டு அது போதான் பிள்ளைங்க அரை மணிக்கு அதை மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுறான்னு சொல்லி. அதாவது என்னண்டா ஒவ்வொரு குரூப்பாக செய்து காட்டுறாங்களாம். இது நீங்க சொல்லவே இல்லையா பாஸ்? ஸோ அந்த மின்னல் எப்படி உருவாகுதுன்ட்டு நீங்களும் பார்க்க விரும்பினா தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோஸு. என்னதான் மின்னல் வேற வச்சு காட்டினாலும் நாம் முதலாவதாக போகிறது ஸ்மார்ட் சிட்டி. என்னடா ஸ்மார்ட்டு ஹார்ட் தமிழில் கதை விடுறேன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அந்த எக்ஸிபிஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட நீங்களும் வாங்க, எப்படியான சுவாரஸ்யங்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நாள் இனிய நாள் வழங்குபவர் சூரியராஜ். நாம போன உடனே ஒருத்தர் ஓடி வரார் பார்த்தீங்களா? ஆமாங்க, இதுல இருந்தே அவங்களோட ப்ரொஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இந்த என்ட்ரி கார்டு ரீடர் ஒன்று இருக்கும் தெரியும் தானே, அதை ரீட் பண்ணி தான் உள்ள போகணும். அப்படி ஒரு சிஸ்டம் தான் இதுக்கும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இது அவங்களோட ப்ரொஜெக்ட் ஒர்க்காக செய்ததை இங்கே எக்ஸிபிஷனுக்காக வச்சுருக்காங்க. அநேகமாக இந்த எக்ஸிபிஷனில் இருந்தது ஸ்டூடெண்ட்ஸால் செய்யப்பட்ட ப்ரொஜெக்டுகள் தான். அது சரிடா தமிழ் எங்கடா உன்னை காணலன்னு கேட்டிங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் வீடியோவுக்காக இந்த ப்ரொஜெக்ட் ஒர்க்குகளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்க போயிருந்தோம். குச்சனூர் ஜனீஸ்வர பகவானே, காலையில் 6 மணிக்கு என் வீட்டு கதவை தட்டினது நீ தானப்பா. என்ன இருந்தாலும் இந்த வீடியோ எடுத்தபடி எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். தமிழில் தானே நாம் வீடியோ எடுக்க தேவையில்லைன்னு இருக்காம என்னதான் இங்கே அப்படி வச்சுக்கிறாங்கன்ற ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்குறான்னு நினைக்கிறேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. நண்பர்களே, இந்த ப்ரொஜெக்ட் ஒர்க்குகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண நானும் ரெடி, அதை விளங்கப்படுத்துறதுக்கு அவங்களும் ரெடி. வாங்க போயிட்டு பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற முதலாவது ப்ரொஜெக்ட் ஒர்க் இதுதான். நாங்கள் எங்கே வந்து சொன்னால் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள வந்திருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச ப்ரொஜெக்ட் அதை வச்சுட்டு சீலாக்கள் தமிழாக்கள் வார பார்வையாளர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்ததுல தான் இதுவரையும் பார்க்க வித்தியாசமா இருந்தது. ஸோ இது அவர் நல்ல காலம் தமிழாலா போயிட்டார், அவர்கிட்ட வந்து இதை பற்றி கேட்போம் வந்தேன். ஸோ சொல்லுங்க பிரதர். இது வந்து நீங்க ஒரு ஒரு கடைக்கு போனீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு வெயிட்டர் வந்து உங்களோட சாப்பாடு எடுத்துறேன் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுட்டு அது போய் பிறகு அங்கே போய் வந்து செஃப்கிட்ட போயிட்டு அதை சாப்பாடை உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு தருவேன். ஆனால் இவர் வந்து என்ன செய்வாருண்டா, நீங்கள் ஒரு கஸ்டமராக வந்து அங்கே மேசையில் இருந்தீங்கன்னா
ஒரு QR கோட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஃபுல் மெனுவும் அந்த ஃபுட்டுன்ற ஃபுல் மெனுவும் இங்கே வந்துடும். ஸோ ஃபுல் மெனு வந்த உடனே என்ன செய்வீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணி ஒரு 2-3 சாப்பாடு எடுப்பீங்க. அந்த சாப்பாடு எடுத்த உடனே அந்த சர்வருக்கு செஃப்ன்ற சர்வருக்கு அதாவது அங்கே அவருக்கு டீட்டெயில்ஸ் போயிடும். அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டு இந்த தட்டுகளில் வச்சு அனுப்பி விடுவேன். ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதால தான் இந்த 2 தட்டு அப்படி செஞ்சுக்கிறோம். நிறைய தட்டு செய்யலாம், அதுக்கு மோட்டர்ஸும் பெருசாக வேணும். ஸோ ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்குன்னு தானே, நிறைய டேபிள்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டேபிள் ஐடென்டிஃபை பண்ணி போகிறதுக்கு எனக்கு செஞ்சுருக்கோம். அப்படி அதுக்கு தான் நாங்கள் டேபிளுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறோம்டா ஒரு GPS ட்ராக்கிங் சிஸ்டம் போட்டுருக்கோம். அவர் ஸ்கேன் பண்ணிக்கே அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவருக்கு போயிடும். எங்கெங்க இருக்கிறார், எந்த டேபிள் ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். போக இவர் அதுக்கு மாதிரி நீங்க கூகுள் மேப்ல பாப்பீங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய்க்க எப்படி நீங்க அதை போட்டு அதே மாதிரி தான் இவரும் டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிறகு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப வெயிட்டருக்கு வேலை இல்லை இது இருந்தா அப்படியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இது நாங்க செய்யறது வந்து எங்கட யூனிவர்சிட்டி பிரமிசஸ்க்கு தான் செஞ்சிருக்கிறோம். வெயிட்டருக்கு வேலை இல்லாம பண்றதுக்காக செய்யல. இல்ல நான் அப்படி கேட்க வரல, நம்ம டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ் ஆக தானே வேணும்ல. சோ ஸ்டூடண்ட்ஸ் முழுக்க முழுக்க ஸ்டூடண்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபுல்லா செஞ்சது. இந்த எங்கட 3rd இயர் ப்ராஜெக்ட்டா செஞ்சாங்க. சூப்பர் ப்ரோ. நான் நினைக்கல இத பப்ளிஷ் பண்ணுவீங்களா? இதை நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். இதே மாதிரி டெக்னாலஜி வெளிநாட்டுலயும் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. ஆனா இது வந்து சும்மா நாங்க எங்கட ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ப்ரோட்டோடைப்பா நாங்களா செய்வோம்னு செஞ்சது. தேங்க்யூ ப்ரோ, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். சந்திப்போம். टाइगर का हुक्म। வணக்கம் கார்த்திகன். வணக்கம் தமிழ். ஸோ கார்த்திகன் 75வது ஆண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பெரிய ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி கொண்டிருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல அதாவது 75வது ஆண்டு பூர்த்தி செய்யப்பட்ட அந்த தருணத்துல நீங்க படிக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளவு காலம் படிச்சாக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மூமெண்ட்ஸ்? எல்லாருக்கும் கிடைக்கல. இது எப்படின்னு சொல்லி சொன்னா எங்களோட பொறியியல் படம் வந்து 1950ஆம் ஆண்டுல ஸ்டார்ட் ஆயினது. ஸ்டார்ட் ஆயினா 1975ல வந்து 25வது ஆண்டு விழா வந்திருக்கு தானே. அந்த டைம் எக்ஸிபிஷன் செய்திருக்காங்க. திருப்பி 2000ஆம் ஆண்டு 50வது ஆண்டு விழா ஒன்று செஞ்சிருக்காங்க. 2010ஆம் ஆண்டு வந்து 60வது ஆண்டு விழாக்கும் செஞ்சிருக்காங்க, வைர விழாக்கும் செய்திருக்காங்க. இப்ப 2025 75வது ஆண்டு விழாக்கு செய்யறாங்க. 4 எக்ஸிபிஷன் இப்ப நடந்திருக்கு. அப்ப அந்த நாளில நாங்களும் ஒன்றுல பாட்டா இருக்கிற உண்மையாக பெரிய விஷயம் தான். இன்னைக்கு இப்படி நடந்த க்ளோசிங் செரமனி இந்த இவெண்ட்ல வந்து எங்கட டீன் சொல்லி இருந்தார். நான் அந்த 4ல 3ல பங்கு பெற்றி இருக்கேன். அவர் முதல் ஸ்டூடெண்டா இருந்து இப்ப லெக்சரரா இருந்து இப்ப டீனா இருக்கிறார். அவர் 3ல இருந்திருக்காரு. நாங்கள் ஏதோ ஒன்றிலையாச்சும் பாட்டா இருக்கிறது பெரிய விஷயம் தான். இப்ப இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணிக்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற விஷயங்களை இன்ஜினியரிங்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வர கேட்ட மாதிரி எக்ஸிபிஷன் 5 நாள் நடந்தது. நிறைய ஸ்கூல்ஸ் வந்தது. இதால வந்து வெளியில இருக்கிற மாணவர்கள் பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல. நிச்சயமா இப்ப வந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை பாக்கல வந்து அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வெளியில உள்ள பாடசாலை மாணவர்கள் ஏற்கனவே ஒரு வரணுமன்ற உறுதியாக இருக்குது. இப்படியான எக்ஸிபிஷன்ஸ் நீங்க நடத்தக்குள்ள இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற செயற்பாடா இருக்க போகுது. நிறைய பாடசாலைகள் முதலே முன்பதிவு செய்து வந்திருந்தது. முன்பதிவு செய்து அது நிறைவடைஞ்சு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் எங்களோட யூனிவர்சிட்டியால திருப்பியும் முன்பதிவுகளை கொடுத்து மாணவர்கள் எடுத்தது. நேற்று 4 நாள்ல மட்டும் 40,000 பேர் மொத்தமா வந்து போயிருக்கணும். ஒரு பெரிய ஒரு குரோட கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நிக்கிறோம். இங்க வந்ததுக்குள்ள இது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்லா வந்திருக்கார். அவர் வந்து ஆக்சுவலா சிங்கிள் ஆள் இங்கிலீஷ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். Explain this. Okay, good morning. So this is a plantation based project we made. இவங்க வந்து 2 டிவைஸ் உருவாக்கியிருக்காங்களாம். அதில் ஒரு டிவைஸ் என்ன செய்ய போகணும்னு சொன்னால் பாமாயில் பிளான்டேஷனோ இல்லை என்ன பிளான்டேஷன் சொன்னாலும் ஒரு இடத்துல இருக்கிற வெப்பநிலை, ஈரப்பதன், ஒளிச்சரிவு, மழை வீழ்ச்சி இதெல்லாம் மெஷர் பண்ணி டிரெக்டாக வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு கூடாக மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த பாமாயில் பிளான்டேஷன் செய்ய போகிறவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. முதல் எப்படி இந்த அளவுகள் எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற நாம் எங்கே பாமாயில் பிளான்டேஷன் செய்ய போகிறோமோ அந்த இடத்துல இருக்கிற மண்ணை வந்து லெப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஈரப்பதன், மழை வீழ்ச்சி அதுகளை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு உண்மையில் ஒரு பெரிய டைம் எடுக்குமாம். ஸோ அதை இலகுப்படுத்துறதுக்காகத்தான் இவங்க அந்த டிவைஸை செய்யறதா சொல்கிறாங்க. You can come and see.
So this is the portable device, fixed device we made. It's a basically a rain gauge. It's called a tipping bucket rain gauge. It's a mechanism to measure the amount of rainfall falling to the plantation, and there's sensors fixed here to measure the temperature, humidity, and light intensity falling to the plantation. Through this device, we can measure all that, and we take all these readings, and we can see through our app here. We can see through our web app here, and it's live updating with the information we get here, and it shows in our web mobile app as well. And we made another device. This is a portable device. இன்னும் ஒரு டிவைஸையும் இவங்க உருவாக்கியிருக்காங்களாம். எப்படின்னு சொன்னால், அந்த டிவைஸின் ஒரு பக்கத்தில் நாம் மண்ணை போட்டோம்னு சொன்னால் அந்த மண்ணின் பொட்டாசியம், நைட்ரஜன், பொஸ்பரஸ் இந்த லெவலை வந்து மெஷர் பண்ணி தருமாம். Areas of the plantation, and we can take the readings. So this is soil moisture sensor, and this is a sensor used to measure the nitrogen, phosphorus, potassium levels of the soil. So we just like the before one, we just have to place it in the soil, and we can take the readings. And there's another reading here, as you can see. It's the GPS location. So it's from using this, we can send the data we obtain from the two sensors with the GPS tag, and we can all record that using our mobile app here. As you can see, with the location tag and all the readings we took here, and we can the plantation manager or someone can make decisions based on this information we took. So as I told you earlier, this was made for palm oil plantations. Okay, so but actually these two can be made used for any plantation, like tea, rubber, or any plantation. But this thing here, what we made here is used specifically only for palm oils. So here, what we have to do is we can upload an image. Through our mobile app here, and we get the output of the total number of trees. As you can see here, you can get the total count of the total number of healthy trees, and get the total count of the unhealthy trees. So using our device, a plantation manager can get the count of all the trees available, and also the count of the number of trees he needs to put nutrients and all that, and he can get the information about the whole of the, like even 2000 hectare area about. என்னங்க பெரிய இங்கிலீஷு தெரிஞ்சா எஸ், தெரியலைன்னா நோ, எதுவுமே தெரியலையா? யா அதைத்தான் செய்யறான் தமிழ். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தாங்க. உண்மையில எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு நல்லா பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் தான். So can you please explain it? Yeah, sure. So in this project, our project is SkyTee. மகளே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த எஸ்டேட் முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா, தேயிலை தோட்டத்தில் இருக்க தேயிலை குழந்தைகள் பறிக்கிறதுக்கு சரியா வந்துட்டா என்றதை செக் பண்ணுறதுக்கு அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளை அனுப்புவாங்க. தேயிலை தோட்டத்துக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த தேயிலை தோட்டம் வந்து எவ்வளவு பரந்தளவில் இருக்குமன்றது அதை நேரில் பார்த்துருந்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு தொழிலாளியால் போயிட்டு அந்த தேயிலை குழந்தைகளை செக் பண்ணிட்டு வாரதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த பாரிய பிரச்சனைக்குரிய தீர்வாகத்தான் இந்த ட்ரோன் டிவைஸை சொல்கிறாங்க. முதலாவதாக இந்த டிவைஸை அனுப்பி ஃபுல்லாக தேயிலை தோட்டம் வரைபடமாக்கப்படுமாம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியாக ஃபோட்டோ எடுக்கப்படுமாம். இந்த ஃபோட்டோவில் கலெக்ட் பண்ணப்பட்ட தகவல்கள் ஒரு வெப்பேஜில் அப்டேட் பண்ணப்பட்டு டிரெக்டாக எஸ்டேட் மேனேஜரால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எந்த இடத்துல தேயிலை குழந்தைகளை பறிக்கணும்னு சொல்கிறது மேனேஜருக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு பிறகு தொழிலாளிகளை அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு அனுப்பி தேயிலை குழந்தைகளை பறிச்சு கொள்வாங்க. இந்த ப்ரொஜெக்டர் நேம் SkyTee. Web dashboards they can decide on in these areas this is how the leaves have grown, so manager can decide whether to pluck them or not. That's the basically what we do using this drone. Secondly, we have implemented a sensor node. இன்னும் ஒரு டிவைஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேயிலை தோட்டங்களை நீங்கள் பார்த்துருந்தா விளங்கியிருக்கும். ஒரு சில இடங்களில் தேயிலை செடிகள் நல்ல வளர்ச்சியை காட்டும், இன்னும் சில இடங்களில் மந்தமான ஒரு வளர்ச்சியை காட்டும். பார்க்குறதுக்கு அவ்வளவு செழிப்பாக இருக்காது. கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த தேயிலை செடிகள் நடுறதுக்கான மண் எங்கே நல்லா இருக்குன்னு பார்க்குறது, மண்ணை வந்து லெப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது ஆய்வுடங்களில் கொண்டு பரிசோதிக்கப்பட்டு அது சரியா இல்லையாண்டு ரிசல்ட்ஸ் வாரத்துக்கே கிட்டத்தட்ட 2 மாதம் எடுக்குமாம். ஸோ அதுக்கிடையில் இந்த தேயிலை தோட்டங்களோட முதலாளிகள் தேயிலை கண்டுகளை நடுறதுக்கான வேலையை பார்த்துருவாங்களாம். ஸோ அதால் தான் தேயிலை கண்டுகள் ஒரு சில இடங்களில் நல்ல வளர்ச்சியையும் மற்ற சில இடங்களில் மந்தமான வளர்ச்சியும் காட்டுதான். இவங்க கண்டுபிடிச்சிக்கிற அந்த டிவைஸ் என்ன செய்யும்னு சொன்னால், அங்கங்கே இந்த டிவைஸை நாம் வச்சிட்டோம்னு சொன்னால் அதுவே ஓட்டோவாக ரீட் பண்ணும்.
ஸோ இதை வச்சுக்கொண்டே தேயிலை செடிகளை நடுறதுக்கு எந்த இடம் பொருத்தமாக இருக்குமன்றதை எஸ்டேட் மேனேஜர்ஸ் டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்குமா. உண்மையிலே இதில் நிறைய நல்ல விடயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மலைய மக்கள் நிச்சயமாக யாருமே தேயிலை தோட்டங்களுக்கு போக போகிறது இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். காரணம் என்னென்னு சொன்னால் அநேகமானவங்க நகர்ப்புறங்களுக்கு வேலையை நோக்கி போகிறாங்க, இன்னும் சிலர் படிப்பு கல்வி அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ தேயிலை தோட்டங்கள் தனிமையாக்கப்படுமா ரெண்டு கேட்டால் இல்லை. இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ட்ரோன்ஸ் மூலமே தேயிலை குழந்தைகள் பறிக்கப்படும். மலையக மக்களும் இந்த குளவி கொட்டுகள் அட்டைக்கடிகள் போன்ற பாதிப்புகள் அந்த விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே போவாங்கன்றதுலேயும் சந்தேகம் இல்லை. Produce is given. So here we have provided an average value that in current areas, so they can decide what fertilizer to fertilize. So that's our project. Kindly. Thank you very much. இந்த ட்ரோன் டிவைஸ் வந்து எனக்கு எவ்வளோ பர்சனலாக பிடிச்சிருந்ததோ அதே போல தான் என்னோட ஃப்ரெண்டுக்கும் இங்கே உள்ள இன்னொரு ப்ரொஜெக்ட் ஒர்க் பிடிச்சிருந்தான். ஸோ அவன் சொல்லியிருந்தான் இதையும் உண்ட வியூவர்ஸுக்கு காட்டுறான்னு சொல்லி. ஸோ வாங்க போயிட்டு பார்ப்போம். அவடத்த போயிட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் உருட்டி ஒருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு அவனை சொல்ல வைக்கிறதுக்குள்ளே அந்த பாடே போயிட்டு. சரி வாங்க அப்படி என்னதான் சொல்கிறாருன்னு கேட்போம். இந்த டிவைஸ் வந்து எதுக்காக அவங்க கண்டுபிடிச்சான்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்துல தசை வந்து கிழிஞ்சிதுன்னு சொன்னால் அந்த தசையை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். இன்னொரு இடத்துல இருந்து தசையை வெட்டி எடுத்து அந்த இடத்த வச்சு தைப்பாங்க. இதுவரைக்குமே புது இடத்துல தைக்கப்பட்ட அந்த தசைக்குள்ளால் அந்த இடத்துல வந்து சரியான ஒரு ரத்த ஓட்டம் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு டிவைஸ் இல்லை. ஸோ அவங்க அதில் அந்த இடத்தின் டெம்பரேச்சர் அதில் எப்படி அது வீங்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணித்தான் ரத்த ஓட்டத்தின் அந்த சீர்தன்மையை கண்காணிப்பாங்க டாக்டர்ஸ். ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச இந்த டிவைஸை பயன்படுத்தி ஸோ நாம் டிரெக்டாக கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த பாருங்கள் அதை காட்டுறாங்க அந்த லெஃப்ட் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா. Temperature drop or something like this. Okay. So we designed this device for that purpose. So this is the visualization of this device. The theory behind is we use IR sensor. Okay. So that IR sensor absorbs the oxygenated hemoglobin which we use in that wavelength. Okay. This is the visualization. So the bacterians are oxygenate blood wave. Okay. So then doctors can see there has a continuity or discontinuity in the blood flow. Yeah. So doctors can decide they should. So not only that we had. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த டிவைஸில் வந்து ஐஆர் சென்சர் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால தான் ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு கூடாக பிளட் ஃப்ளோவை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது டாக்டர்ஸுக்கு. That's a rough idea of this project. Thank you. ரைட், இது வந்து இந்த வீடியோட கடைசி பகுதி. நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம் இதுக்குள்ள. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்டுகளை கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோருக்கு ஹெல்ப் பண்ண போறது நண்பன் அனந்தசாகரன் தான். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் வாங்க.